மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பிரபுராய். முதன்மை செய்திகள். ஆப்கானில் இந்திய தூதரகத்தை தகர்க்க தாலிபான்கள் தற்கொலைப்படை தாக்குதல். மகிழுந்து வெடித்து சிதறியதில் 14 பேர் பலி. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம். முல்லை பெரியாறு தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் கருணாநிதி அவசர கடிதம். ஆய்வு நடத்த நடுவண் அரசு வழங்கிய ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்தல். வேலை நிறுத்தத்தால் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணிகள் பாதிப்பு. தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. நடைபயிற்சிக்கு சென்ற மாநகராட்சி உயர் அதிகாரி கடத்தல். மூடுமில் வந்து தூக்கி சென்ற மர்ம நபர்களை பிடிக்க நடவடிக்கை. வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து வெடித்து பெண் பலி. தஞ்சை அருகே உடல் சிதறி உயிரிழந்த பரிதாபம். விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் இந்திய தூதரகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 14 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலுக்கு இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பரபரப்பான ஆப்கான் தலைநகர் காபூலில் இந்திய தூதரகம் இன்று வழக்கம் போல் தமது பணிகளை தொடங்கியது. அப்போது தூதரகத்திற்கு அருகே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு மகிழுந்து திடீரென வெடித்து சிதறியது. இதனால் தூதரக பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறி அருகில் இருந்த கட்டடங்கள் மற்றும் ஐநா பாதுகாப்பு படையின் ஊர்திகள் பெருத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் 14 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். 45 பேர் படுகாயமடைந்தனர். தாக்குதல் காரணமாக காபூல் நகரில் பதற்றம் நிலவியது. از کار میکردیم اینجا یکدم انفجار شد، بسیار خطرناک انفجار شد. شیشه ها مریض شد بسیار. همونجا چرا آمد خود ما رفتیم طرف خیمه، به خیمه چیکردیم باز خاکشی اینجا اومد. தாக்குதலுக்கு தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள ஆப்கான் அதிபர் கர்சாய் இது மிக கொடூரமான செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் காபூலில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. All the personnel inside the embassy building at that time are safe. 3 of our personnel from the Indo-Tibetan border police who were guarding the perimeter wall of the embassy have been slightly injured because of shrapnel from the bomb blast, but there has been no loss of life. கொடூரமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தாலிபான் அமைப்பு பொறுப்பு ஏற்றுக் கொண்டுள்ளது. ஆப்கானை விட்டு அந்நிய படைகள் உடனே வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தவே இதுபோன்ற தாக்குதலை நடத்தி வருவதாக தாலிபான் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக இந்திய தூதரகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறில் ஆய்வு நடத்த நடுவண் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கேரளாவுக்கு வழங்கிய அனுமதியை உடனடியாக ரத்து செய்யுமாறு பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற தேசிய வன உயிரின வாரியத்திற்கான நிலைக்குழு கூட்ட பதிவேட்டில் உள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் 113 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாலும் எதிர்காலத்தில் பேரழிவு ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதன் பதிவேட்டில் குறிப்பிட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நடுவண் அரசின் நீர்வள ஆணையத்தின் வல்லுநர் குழு முல்லை பெரியாறு அணை பாதுகாப்புடன் இருப்பதாக சான்றளித்திருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அணையின் பலம் குறித்து ஆராய்வது வனவிலங்குகள் வாரியத்தின் எல்லைக்குட்படாதது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்ட பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ள தவறான விவரங்களின் அடிப்படையில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எடுத்துள்ள முடிவை பிரதமர் உடனடியாக தலையிட்டு திரும்ப பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் நடைபயிற்சிக்கு சென்ற மாநகராட்சி அதிகாரியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றுள்ள நிகழ்வு அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை KK நகர் பகுதியில் வசிப்பவர் முருகேசன். மாநகராட்சி நகரமைப்பு திட்ட அதிகாரியாக பணியாற்றி வரும் இவர் இன்று காலை தனது வீட்டுக்கு அருகே உள்ள திடலில் நடைபயிற்சிக்கு சென்றுள்ளார். பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. இது குறித்து அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முதன்மை டவுன் பிளானிங் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய முருகேசன் நடைபயிற்சியாக போயிட்டு வீடு திரும்பல. அவருடைய மருமகன் செந்தில் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாரு. அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா,
அவர் தனிப்பட்ட விரோதங்கள் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம். மூடுந்தில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அதிகாரி முருகேசனை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர் பணத்திற்காக கடத்தப்பட்டாரா அல்லது முன்பகை காரணமா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே அனுமதியின்றி வீட்டிற்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். தஞ்சாவூரை அடுத்துள்ள வாளமர் கோட்டையில் வசித்து வந்தவர் ராஜாத்தி. இவர் தனது வீட்டில் பல ஆண்டுகளாக அனுமதியின்றி வெடிபொருட்களை தயாரித்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று அவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து திடீரென வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் ராஜாத்தி உடல் சிதறி பலியானார். அவரது உடல் பாகங்கள் பல மீட்டர் தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டன. மேலும் விபத்து நிகழ்ந்த வீடு இடிந்து தரைமட்டமானது. தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். இந்த மாதிரி சேஃப்டி நார்ம்ஸ் இல்லாமல் இருந்தனால டெஃபினட்டாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமும் உண்டு. அதனால் அதே மாதிரி ஏற்பட்டதுனால இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆகி அவர் உடல் ஒரு 30-40 ஃபீட்டில் உடல் சிதறி இறந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்த ராஜாத்தியின் சகோதரி சமுத்திரக்கனி வெடிமருந்து பதுக்கிய குற்றத்திற்காக கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெய்வேலி நிலக்கரி நிறுவன தொழிலாளர்களின் ஊக்கத்தொகை தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுகிறது. வேலை நிறுத்தம் தொடர்வதால் மின் உற்பத்தி பாதிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஊக்கத்தொகை உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் சீதாராமன் ஆகியோர் இன்று பிற்பகல் நெய்வேலி வந்தனர். ஆனால் முறைப்படி அழைப்பு இல்லாததால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியாது என பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமைச்சரும் அதிகாரிகளும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதனிடையே அதிகாரிகள் முறைப்படி அழைத்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பாட்டாளி தொழிற்சங்கம் முடிவு செய்துள்ளது. 7ஆம் தேதி இரவிலிருந்து தொடர்ந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய பாட்டாளி தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாக குழுவை கூட்டியிருக்கின்றோம். கலந்து ஆலோசித்து பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை கூறி அறிவித்துக் கொள்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம் ஆகியவற்றுடன் அங்கீகரிக்கப்படாத 13 சங்கங்களைச் சேர்ந்த 27,000 தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நிலக்கரி நிறுவன பணிகள் அனைத்தும் முடங்கியுள்ளன.